ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஜூம் வாஷிங் பவுடர் வாங்கியிருந்தேன். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து சேல்ஸ்மேன் வந்து எங்கள் வீட்டுக்கு வருவார் இந்த வீதியில். ஸோ வந்து நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ நானும் வாங்குவேன். நான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதாவது லோக்கல் ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து டைடு, அதுக்கப்புறம் வந்து சர்ஃப் எக்ஸல், அந்த மாதிரி ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட் துவைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி துணி துவைப்பேன் இல்லைங்களா, அந்த கிச்சன் டவர்ஸ் துவைக்கிறது, அந்த மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணிக்குவேன். நான் மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுற துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் வந்து நான் போட்டு துவைச்சிக்குவேன். இப்போது இது என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் அப்படின்னா வந்து இது வந்து 500 கிராம்ஸ், அதாவது அரை கிலோ. இதுவும் வந்து அரை கிலோ. இந்த ரெண்டு அரை கிலோ சேர்ந்து வந்து 60 ருபீஸு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ் போட்டிருப்பாங்க. எம்ஆர்பி வந்து 70 ருபீஸ், 1 கேஜி வந்து 70 ருபீஸு. ஆனால் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்து எங்களுக்கு ரெகுலராக நான் வாங்குறதுனால 60 ருபீஸு கொடுத்தாரு அவர். இப்போது இது பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து, அதாவது பை 1 கெட் 1 இங்கே போட்டிருப்பாங்க. பை 1 கெட் 1, இது ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. ரெண்டும் சேர்ந்து 60 ருபீஸ். ஒரு பாக்கெட் வேணால் நம்ம வாங்கிக்கலாம், அது வந்து 30 ருபீஸு. இந்த மாதிரி ஒரு 10 பாக்கெட் வாங்கியிருந்தேன் நான். இதில் 5 இருக்குது, இதில் வந்து 5 இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் வந்து. இதில் 5 இதில் 5 போது நம்மளுக்கு வந்து 10 பாக்கெட்டு, 10 அரை கிலோ வந்து 5 கிலோ, மொத்தமாக 5 கிலோ இந்த வாஷிங் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடர்ஜென்ட் லிக்விட்டு. இந்த டிடர்ஜென்ட் லிக்விட்டும் வந்து பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1 ஆஃபர் தான். இது பார்த்திங்கன்னா இது எவ்வளவு எம்எல் இருக்குது அப்படின்னா வந்து 500 ml. இது வந்து 150 ருபீஸ். ரெண்டும் சேர்ந்து 150 ருபீஸு. இது வந்து நம்ம வந்து இதுக்கு பதிலாக, அதாவது இந்த சோப்பு, அதாவது வாஷிங் சோப்பு, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் பவுடர், இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து டிடர்ஜென்ட் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது வந்து ரைட் ஜூம் டிடர்ஜென்ட் லிக்விட். இது வந்து ரெண்டும் சேர்ந்து 1 லிட்ரு. 1 லிட்ரு வந்து எம்ஆர்பி வந்து அவங்க வந்து ரெண்டும் சேர்ந்து 150 போட்டிருக்காங்க. 140க்கு அவர் கொடுத்தாரு எனக்கு இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் டாய்லெட் கிளீனர். இது வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் போட்டிருக்குது. இது வந்து 100 ml ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 400 ml ப்ளஸ் வந்து 100 ml ஃப்ரீ, மொத்தமாக சேர்த்து 500 ml. இந்த 500 ml வந்து எம்ஆர்பி வந்து 60 ருபீஸு. அவர் எனக்கு கொடுத்தது வந்து 50 ருபீஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஜூம் ஃபெனாயில்ஸு. இது வந்து பர்ஃப்யூம்டு ஃபெனாயில்ஸு. 3 இது பர்ஃப்யூம்ஸில் வாங்கியிருந்தேன் நாங்கள். இது வந்து 3 சேர்ந்து அவர் வந்து 90 ருபீஸ் சொன்னார். நான் சொன்னேன் ஒரு 20-25 ருபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சொன்னார் 3 சேர்ந்து 80 ருபீஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேங்கன்னு சொன்னார். சரின்ட்டு இந்த 3 சேர்ந்து 80 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து இந்த டிஷ்வாஷ் பார் வந்து நிறையா வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறையா நாங்கள் வந்து டிஷ்வாஷ் பார் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால லிக்விடும் யூஸ் பண்ணுவோம், பட் மெயினாக வந்து டிஷ்வாஷ் பார் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து எப்பவுமே வந்து ஒரு பேக் வாங்கிக்குவோம். ஒரு பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 60 சோப்பு இருக்கும். 60 சோப்பு இருக்கும். இந்த 60 சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப்போட ரேட் வந்து 12 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் அந்த பேக்காக வாங்குறதுனால வந்து அவர் வந்து ஒரு சோப்பு வந்து எனக்கு 9 ருபீஸு கொடுப்பாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன போட்டிருக்கு அப்படின்னா 135 கிராம்ஸ் ஃப்ரீ. 135 கிராம்ஸ் வந்து சோப்பு ப்ளஸ் வந்து 25 கிராம்ஸ் ஃப்ரீ. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 160 கிராம்ஸு. இது வந்து 160 கிராம்ஸ் இருக்குமாம்மா. ஒரு சோப்பு வந்து 160 கிராம்ஸு. 160 கிராம்ஸ் வந்து 9 ருபீஸு கால்குலேட் பண்ணி பார்த்தா. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பாக்ஸு. இந்த ஒரு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 60 சோப்பு இருக்கும். இந்த பக்கம் 10, கீழே 10 இருக்கும். மேலே 10, கீழே 10, இங்கே ஒரு மேலே 10, கீழே 10, இங்கேயும் ஒரு மேலே 10, கீழே 10, மொத்தம் வந்து 60 சோப்பு இருக்கும். இந்த 60 சோப்பு வந்து பார்த்திங்கன்னா 540. அப்போது ஒரு சோப்போட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 ருபீஸ் ஆகுது. இது வந்து இதுக்கு பாத்திரங்கள் வர சோப்பு, டிஷ்வாஷ் பார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிற சோப்பு. அது வந்து ஒரு இதாக வாங்கி வச்சுக்கோம். நாங்கள் எப்போவுமே ஒரு பாக்ஸில் வாங்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 60 சோப்பு இருக்கும். இதில் வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 15. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 60 சோப்பு. எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15, கீழே ஒரு 15, மேலே ஒரு 15, கீழே ஒரு 15, இந்த மாதிரி அடிக்கிறாங்க. இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா இது சேம் அதே தான். 135 கிராம்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்காங்க 135 கிராம்ஸ்
ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸ் வந்து ஃப்ரீ. மொத்தம் வந்து 160 கிராம்ஸ். 135 ப்ளஸ் 25 வந்து 160 கிராம்ஸ். 160 கிராம்ஸ் இது 160 கிராம்ஸ் 160 கிராம்ஸ் 160 கிராம்ஸ் வந்து 9 ருபீஸ் வருது. நம்மளுக்கு வந்து மொத்தம் 60 சோப்பு இருக்கும் ஒரு பேக்கில். 60 சோப்பு சேர்ந்து 540 ருபீஸ். ஸோ வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 160 கிராம் சோப்பு வந்து பார்த்தீங்கன்னா 9 ருபீஸ் வருது. ஆனால் எம்ஆர்பி வந்து 12 ருபீஸ் போட்டிருக்காங்க. இதுதான் நாங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணினோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஜூம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. குட் நைட்.